நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமேன். இந்த வசனத்திற்கு உதாரணமாக யோசேப்பை குறித்து நாம் ஆராயும் போது, யோசேப்பு பார்வோன் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்படி பார்வோன் அரச சபையில் நின்று கொண்டிருக்கிறார். அங்கே எகிப்திய மந்திரவாதிகளின் கூட்டம், விக்கிர ஆராதனை செய்பவர்களின் கூட்டம் அவர்களின் நடுவே நின்று, அந்த ஞானிகளின் நடுவே நின்று தன் தேவனை புகழ்ந்து பேசுகிறான். எப்படி? நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று தன் தேவனை முன்வைத்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். நம் ஆண்டவர் ஞானிகளின் ஞானத்தை பைத்தியமாக்குபவர். இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறார் என்ற ஒரு வேத வசனத்தின்படி எகிப்தின் அடிமையாக வந்த யோசேப்பு ராஜ சொப்பனத்தை விளக்கப்படுத்துகிறார். பார்வோனும் யோசேப்பை கனப்படுத்தி தனது அருகில் அமர வைத்தான். யோசேப்பின் பேச்சு ஆற்றல் அடுத்து எகிப்தின் நாட்டில் பார்வோன் செய்ய வேண்டியவைகளை ராஜாவிற்கே கட்டளையிட்டதான ஒரு பேச்சு ராஜாவிற்கு ரொம்ப பிடித்துவிட்டது. தனது அருகில் அமர வைத்தது மட்டுமல்ல, எகிப்து தேசத்திற்கே அதிபதியும் ஆக்கிவிட்டான் பார்வோன். எகிப்தியர் அனைவரும் யோசேப்பிடம் தலை வணங்க வேண்டும். கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்கள் நடுவே அமர செய்கிறார். யோசேப்பு பார்வோன் அரண்மனையில் ஏதாவது ஒரு சிறிய வேலை கிடைக்காதா என்று வந்தவன்தான். ஆனால் தேவ திட்டம் வேறு. யோசேப்புக்கு வந்த சோதனைக்காக தவறுதலாக சிறை தண்டனை பெற்றான். பாவத்திற்கு விலகி ஓடியதால் தண்டனை அனுபவித்தான். ஆனால் தற்சமயம் அதே ராஜாவால் எகிப்தின் ராஜாக்களுக்கு இணையான திருமணம் நடைபெற்று குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகிறது யோசேப்புக்கு. யோசேப்பு தன் தேவனை முதலாவது மகிமைப்படுத்தி கனப்படுத்தினான். தேவனும் பார்வோனும் யோசேப்பை கனப்படுத்தினார்கள். சிறை இருட்டறையிலிருந்து நேரடியாக சிங்காசனத்திற்கு உயர்வு கிடைக்கச் செய்தவர் நம் தேவன். தேவனை கனம் பண்ண மறவாதீர்கள் பிரியமானவர்களே. ஆமேன். God bless you.